இதெல்லாமே எடுத்துக்கங்க விறகு. அங்கே கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது விறகு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து ஆட்டுக்கு தலை கட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. அந்த காலத்தில் எப்படி எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, பழைய காலத்தில் அம்மாவையெல்லாம் இது பண்ணும்போது அந்த ஐயா வந்து உடச்சி தருவாப்புல. செராய் உடைச்சி கொடுங்கோ அந்த இதை வச்சு உடைப்பாங்க. இப்பெல்லாம் அது யாரு பண்றாங்க? கோடாலி வச்சு பண்ணுவாங்க. தெரியுமா உங்களை காலையில வர சொன்ன இப்ப வர்றீங்க. குக்கிங் பண்ணோன்னு வாங்க வீடியோலாம் எடுக்கணும்னு சொன்னல. எல்லாம் பொங்கலுக்கு நம்ம சீக்கிரமா எடுமா. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். சேவலுக்கு போடுமா, கூப்பிடுமா சேவலை. அது நம்ம பெருசுக்கு. கழுவிட்டா இந்த வாசம் வர சொல்லி இந்த வாசம் போகும். இல்லைன்னா சோற வாசம் முடிக்குது. இப்போ அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறோம். இது நல்லா பருப்புன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மீன் மசாலா, கொஞ்சம் வரமிளகாய் தூள் வச்சிருக்கேன். எலுமிச்சம்பழம் இது எதுக்காக? அந்த கவுச்சி வாசம் போயிடும். எதுக்கு? மீன் கவுச்சி வாசம் இருக்காது. சுத்து திரும்பணும். தண்ணி ஊற்றி அரைக்கூடாது, எண்ணெய் ஊற்றிட்டு அரைக்கணும். தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. என்னென்ன போட்டிருக்குதுல? வரமிளகாய் தூள், மீன் மசாலா கொஞ்சம், கொத்தமல்லி தூள். காரம் கொஞ்சம் அதிகமாக்குது. கரெக்டா இருக்கும் மீனுக்கு. எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் கம்மியாக்குது. எண்ணெய் ஊற்றி வடக்கரையை வச்சுக்கிறேன். வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் கொத்தமல்லி தூள் போட்டு குறைஞ்சு போயிடும். இது போடையும் கொத்தமல்லி பொடி கொண்டா. ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா மசாலா செய்றீங்க. ஓகே ஓகே. நாட்டுக்கோழி. இது வந்து நாட்டுக்கோழிக்கு. ஓ, எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயத்தை போடணும். கடுகெல்லாம் போட வேண்டியது இல்லையா? ஓ, ஏன் கடுகு போடக்கூடாது, அது தாளிக்கும் போதுதான் போடணும். இது வந்து அரைக்கிறது. ஓ, இதுதான் கொங்கு சமையல். கோயம்புத்தூர்ல இப்படிதான் பண்ணுவீங்க? ஆமாங்க, அப்படி. ஓ, இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டு தான் சமையல் செய்யறதுக்கு மட்டும் வேற அடுப்பு யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே. பொடி போட்டு நல்லா வேக வச்சு அரைச்சி உள்ள ஊற்றி குழம்பு வைக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஆட்டாங்கல்லையும் மாத்திக்குவோம், அம்மிக்கல்லையும் அரைச்சிக்குவோம். இன்னைக்கு பாருங்க கரை
கரண்ட்டு கொஞ்சம் நிற்கிறனால இன்னைக்கு லேட் ஆகுது. ம் ம் அதனால மிக்சியில் அரைக்கிறோம். ம் ம் இல்லைன்னா ஆட்டாங்கல்லில் அம்மிக்கல்லில் அரைக்குவோம். மறுபடியும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கணும். ம் இப்போபடியே நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் காஞ்சி தீஞ்சு ஒரு இது நம்ம அப்படியே வீட்லேயே முடிஞ்சு போட்டோம். இப்படி செவந்துடுது. செவந்துடுதா சிவப்பு கலரா. ஓ ஓ ஆ என்ன பண்ணுவோம்னா ம் கொத்தமல்லி பொடி ம் பூரா போடணும். வைப்பு போட்டுமா பொடி ஒரு பேக்கெட்டு. ம் எத்தனை கிலோ கறி பருப்பு? 1.5 கிலோ. மிளகாயே போடல. ஏன்னா ஆஃப் பண்ணிட்டீங்க. தேங்காய் துணி பழைய ஸ்டைலு. கறிச்சீலை கையை சுட்டு வச்சது. ம் ம் அப்புறம் இந்த கிட்டியெல்லாம் பிடிச்சி இல்லை எடுக்கிறது எங்களுக்கு தெரியாது. வணங்கிடுதான் ம் 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 போய் இதை ஆட்டணும். ம் ம் ஆஃப் பண்ணிட்டு ம் நீ இது கொஞ்சம் ஆறணும். ம் 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 ஆறு கடைசியில் ம் அரைச்சி அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போவீங்க. ம் ஓகே ஓகே. இது வந்து மசாலா ரெடி இப்போ. ம் ஆ சரி. இது கொஞ்சம் அரைச்சா மட்டும் போதும். அரைச்சா மட்டும் போதும். ம் ம் கறி கறி நல்லா வேக வச்சுட்டு ஆ அடுப்பில் தாளிச்சு கொட்டிட்டு ஆ இதை அரைச்சி உள்ள ஊற்றினா குழம்பாயிடும். இதுக்காக கறி குழம்பு தாளிச்சதுக்கு ம் எப்பவுமே பெரிய வெங்காயம் நல்லா கிரேவியா வரும். ம் 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 ஸோ அதனால 1க்கு 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. எல்லாம் அளவாத சுட்டோம். நோம்பிக்குன்னு பேருக்கு சுட்டா போகுது. 2 கிலோ போட்டு சுட்டோம். चिकन सर का யூடியூப் வீடியோ. आप सही ஆயில் ஊத்துலாம். அப்படியே ஊத்து. எத்தனை ஆயில் ஊத்திக்கல தாளிக்கிறது. தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஜம்மி. ம் அளவாக ஊற்றணும். ஒரே போக மூட்டமா இருக்குது. தெரியுமா அதுக்குள்ள போயிடுச்சு. ஒரு வேலையும் நிற்காது. நாங்க மிரட்டி வச்சிருப்பாங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கு. चिकन मसाला
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை சோம்பு எல்லாம் இருக்குது. விறகு போதுமா? ரெண்டு காவல்காரங்களோட மனமா இருக்கும். அரைக்கும் போதே போட்டிருக்கோன்னு நான் மறந்து. சவுண்டாப்ல இருக்கு. இதுக்கப்புறம் என்னமா பண்ணுவீங்க? நல்லா வதங்கின பிறகு உப்பு போட்டு நல்லா கறி வதங்கின பிறகு அப்புறம் தான் தண்ணி ஊற்றோம் கறக்கையில். ஓ அப்படியே அந்த டேஸ்ட்டு வரும். ஓகே ஓகே ஓகே. உங்கள் ஐயமார்கள் எப்படி பண்ணுவாங்க? இப்படி தான் பண்ணுவாங்களா? எங்கள் அம்மா இது குற்றம் பண்ணுவாங்க. எங்கள் படத்தில் விறகு எடுத்து நாங்கள் சின்னதாக்கிற போது ஏமா கரண்டி வேற ஏதாவது இருக்காமா? மீன் எடுக்கிற மாதிரி. எதிர்ப்பு உங்களுக்கு நீ வந்து உங்க நான் அப்புறங்கிறமா யூடியூப் சேனல்